பிளிங்கிட்டில் டெலிவரி ஜாப் பார்த்து 40 டேஸில் 1 லேக் earn பண்ணுற சேலஞ்சில் இன்றைக்கி டே 7. நான் மார்னிங் வந்ததே 7:30 தான். ஆர்டர் ரெகுலராக எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்துட்டு இருந்தேன். நல்ல ஆர்டர் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு ஒரு 8:30க்கு என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் தவறுனதாக எனக்கு கால் வந்தது. ஸோ அதனால் நான் அங்கே போக வேண்டிய சுச்சுவேஷன். இன்றைக்கி வந்து கம்பல்சரி லாகின் டேஸ்னால சண்டே நான் வந்து அதை லைட்டாக கன்சிடர் பண்ணாமல் நான் போயிட்டேன். நான் ரிட்டன் வந்து லாகின் பண்ணதும் ஒரு 30 மினிட்ஸ் லேட்டாக லாகின் பண்ணதுனால எனக்கு வந்து கம்பல்சரி லாகின் ஹவரில் ஒரு 30 மினிட்ஸ் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னுடைய இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கனாக்கா கட் பண்ணிட்டாங்க, வீக்லி இன்சென்டிவ். நான் அதுக்கு முன்னாடி டைமில் நான் டெய்லி இன்சென்டிவ்ஸ் கொஞ்சம் ஓட்டி வச்சுருந்ததுனால எனக்கு அந்த இன்சென்டிவ்ஸ் தான் கொஞ்சம் ஆட் ஆகிடுச்சு. எனிவே நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஃபோக்கஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். 1 லேக் வந்து ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ண பார்ப்போம். பட் இட்ஸ் நாட் ஈஸி. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் வீக்குடைய ஏர்னிங்ஸு. 30,526 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நமக்கு இன்சென்டிவாக வந்தது வந்து பார்த்திங்கனாக்கா 4,270 வந்து நமக்கு இன்சென்டிவாக வந்திருக்கு. 6 டேஸ்க்கு லாஸ்ட் டே வந்து நம்ம ஓட்டாததுனால நமக்கு வந்து இன்சென்டிவ் எதுவும் வரலை. பட் நெக்ஸ்ட் வீக் நாளையிலேருந்து பவுன்ஸ் பேக் பண்ணுவோம். இந்த வீக்கோடைய எக்ஸ்பென்சஸ், ஏர்னிங்ஸ், அப்புறம் இதுக்கப்புறம் எவ்வளோ சம்பாதிக்கணுன்றதை நம்ம இதில் போட்டிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.